என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி இன்று மிக முக்கியமான ஒரு நாள். வெற்றியின் ஊழியங்களை துவங்கி 28 ஆண்டுகளை நாம் முடித்து 29வது ஆண்டுக்குள் பிரவேசிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை நாள். இதுவரைக்கும் எங்களுக்காக ஜெபித்த, கொடுத்த, தாங்கின, நேசித்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள், என்னுடைய நன்றிகளை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு இது 4th சாட்டர்டேயா நம்ம வழக்கம் போல் உபவாச ஜப கூட்டம் நடக்கும். ஸோ இன்றைக்கி இதை ஒரு ஸ்தோத்திர கூட்டமாக வைக்க விரும்புகிறேன். எனவே சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க தயவு செய்து வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். உங்களை எல்லாரையும் குடும்பமாக நான் வரவேற்கிறேன். மதிய உணவு உண்டு. கீழே காண்கிற விலாசத்தை குறித்து கொள்ளுங்க. வாங்க, நாம் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, கீழ்ப்படுதல் என்ற தலைப்பில் நம்ம தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்தில் மேலான அதிகாரம் உடையவர்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும். எந்த அதிகாரமும் கர்த்தரால் வந்தது. இந்த வசனத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். பாருங்கள், 1 சாமுவேல் 15:22 சாமுவேல் சவுலை எச்சரிக்கிறார். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறத எவ்வளவு அவசியமாக சொல்கிறார் பாருங்க. நீ சர்வாங்க தகன பலி செலுத்தலாம், காணிக்க செலுத்தலாம், கீழ்ப்படுகிறது தான் முக்கியன்றார். பிரியமானவர்களே, நம்ம இன்னொரு காரியத்துக்கு கீழ்ப்படியணுன்றது தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். முக்கியமான விஷயம், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 13:17 உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. உங்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்க கீழ்ப்படியணும். துக்கத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடு அவங்க உங்களை நடத்தணும். இவங்க போய் எங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்களே, இவங்கள போய் நான் நடத்துகிறேனே, இவங்களுக்கு போய் நான் ஆலோசனை சொல்கிறேனே, ஐயோ இவங்களை என்னால் மேய்க்க முடியலையேன்னு நம்மளை பார்த்து சொல்லக்கூடாது. யோசித்து பாருங்களேன், இன்றைக்கி நம்மளை நடத்துகிறார்களே, கர்த்தருக்குள்ளே நம்மளை நடத்துகிறாங்களே, மேய்ப்பர்களாக இருக்கிறாங்களே, சில தேவ மனிதர்கள், சில தேவ ஊழியர்கள் நம்மளை நடத்துகிறாங்களா? சிலவங்களாம் பாருங்கள், நிறைய தடவை ஊழியக்காரங்க ஆலோசனை கொடுத்துருப்பாங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு அல்லது சில நீங்கள் எடுத்த தவறான முடிவை அவங்க கண்டித்து இப்படி செய்யாத, இப்படி செய்யுன்னு உங்களுக்கு ஆலோசனை கொடுத்துருப்பாங்க. எத்தனை நேரம் உங்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் செவி கொடுத்துருக்கிறீங்க, கீழ்ப்படிந்திருக்கிறீங்க? யோசித்து பாருங்களேன். இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம ஊழியக்காரங்களுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. ஊழியக்காரங்களுக்கு நான் ஏன் கீழ்ப்படியணும்? பிரசங்கம் பண்ணுறாங்களா, ஞாயிற்றுக்கிழமையோடு அவங்க வேலை முடிஞ்சுதா, அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் தலையிடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா வசனத்தில் முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால். உங்களை நடத்துகிறவங்க உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம். உங்களை சரியாக நடத்தலைன்னா கர்த்தருக்கு அவங்க கணக்கு கொடுக்கணும். கர்த்தர் கணக்கு கேட்பார். அப்போ நம்ம கடமை என்ன தெரியுமா? அவங்க என்னை நடத்தலை அப்படின்னு நீங்கள் தப்பிக்கவே முடியாது. உங்களை நடத்துகிறவர்கள், உங்களை நடத்துறதுக்கு யாரும் இல்லையா? இன்றைக்கி உங்களை நடத்துகிற ஒருத்தரை எனக்கு சரியாக கண்டுபிடிக்கணும். வேதத்தின்படி நடத்துகிற, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கவனம் செலுத்துகிற, நீங்கள் எப்படி வாழ்கிறீங்கன்றதை கண்காணிக்கிற ஒரு நல்ல மேய்ப்பர் உங்களுக்கு தேவை. அவங்களுக்கு நீங்கள் அடங்கணும், கீழ்ப்படியணும். இன்றைக்கி சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட லேட்டாக போயிட்டு சர்ச்சு முடிஞ்சு ஆமேன் போடுறதுக்குள்ளே இவங்க காணாமல் போயிடுவாங்க. அப்படிப்பட்டவங்களாம் நீங்கள் இருக்கிறீங்களா? எனக்கு எதுக்கு பிரதர், நான் யார் வம்பு தும்புக்கும் போகிறதில்ல பிரதர்னு சொல்கிறவங்களாம் நான் பார்த்துருக்குறேன். நான் கேட்டிருக்கிறேன், ஒரு வீட்டில் கேட்டிருக்கிறேன், எங்கே உங்கள் பிள்ளைங்க ஏன் யூத் மீட்டிங் போனால் அவங்க லவ் பண்ணிடுறாங்க, யூத் மீட்டிங் போனால் கெட்டு போயிடுறாங்க. காலேஜுக்கு கெட்டு போகலையா? காலேஜுக்கு போகிற பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் கெட்டு போகலையா? வேலை ஸ்தலத்தில் கெட்டு போகலையா? இது பிசாசினுடைய ஒரு தந்திரம். உங்கள் பிள்ளைங்களை கர்த்தருக்குள்ளே வளர்க்கக்கூடாதபடிக்கு, உங்கள் பிள்ளைங்க கர்த்தருக்குள்ளே பலப்படக்கூடாதபடிக்கு இது பிசாசின் தந்திரம். கவனமாக இருங்க. அவங்கள நடத்துகிறவங்கக்கிட்ட நீங்கள் அனுப்புங்க. அவங்கள அடங்கி அவங்களுக்கு கீழே இருக்க சொல்லுங்கள். சில நேரங்கள் பார்த்திங்கன்னா, சிலவங்க நம்மளை நடத்தும் போது அவங்க கண்டிச்சிட்டாங்கன்னா பிடிக்காது.
உடனே அவங்க எனக்கு இவங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி கையை விட்டு வெளியே போயிடுவாங்க. அவங்க ரொம்ப அபாயகரமான கட்டத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். சிலவங்களுக்கு பாருங்கள், ஒரு சபையில் இருக்க தெரியாது. ஐயோ, இந்த பாஸ்டர் என்னை பிரசங்கத்தில் குத்திட்டார், என்னை கவனிக்கலை, கண்டுக்கலை, அதனால் எனக்கு இந்த சபை வேணான்னு அடுத்த சபை. சிலர் பார்த்திங்கன்னா சபைக்கே போக மாட்டாங்க. உங்களை நடத்துகிறவங்களுக்கு நீங்கள் அடங்கி அவங்களுக்கு கீழ்ப்படுகிறீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, இது எவ்வளவு முக்கியமான காரியம் பாருங்களேன். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தின் நான் 12வது வசனத்திலிருந்து நான் சில வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். நீதிமொழிகள் 5:12. ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. விளைவு என்ன? அந்த நடத்துகிறவங்களுடைய சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேன் என்று முறையிடுவாய். நீ ஒழுங்காயிரு, கீழ்ப்படி. போதகம் செய்யும்போது அந்த போதகத்தை ஏற்றுக்கொள், அந்த போதகத்துக்கு நீ செவி கொடு. உங்களை நடத்துகிறவங்களுக்கு நீங்கள் செவி கொடுக்கணும்னு கர்த்தர் சொல்கிறார். நம்ம அப்படி செவி கொடுத்து வாழ்கிறது எவ்வளவு ஆசீர்வாதம், அவங்களுக்கு கீழ்ப்படிந்து இருப்பது எவ்வளவு ஆசீர்வாதம். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தின்படி சரியாய் வேதத்தை சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற நல்ல ஊழியக்காரங்களை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறாரா? ஒரு நாள் மிஸ் பண்ணாதீங்க. பிரசங்கத்தில் கடிந்து கொள்கிற பிரசங்கியாரை தந்திருக்கிறாரா? ஒரு நாள் உங்களை விட்டுறாதீங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்க உங்கள் ஆத்துமாக்கு உத்தரவாதம் எடுத்தபடினால தான் பூசி மொழிகி பேசாமல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாங்க. அவங்களுக்காக கர்த்தரை துதியுங்க. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன், 3வது வசனம். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அப்போ ஆடுகள் அவனுக்கு செவி கொடுக்கிறது. யாருக்கு? அந்த ஆடுகளை நடத்துகிறவனுக்கு இந்த ஆடுகள் செவி கொடுக்கிறது. அப்போ அந்த ஆட்டுக்கு தெரியுது, தான் என் மெய்ப்பன்னு சொல்லி. அப்போனா நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக நம்ம வாழணும் இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிங்க. உங்களை நடத்துகிறவர்களுக்கு எப்போதும் நீங்கள் அடங்கி இருங்க. ஏற்ற காலம் வரும், கர்த்தர் அந்த அடங்கி இருக்கிற அந்த நாட்களுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள். உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம், அவள் பாதையிலே மயங்கி திரியாதே. ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள். எவ்வளோ அற்புதமான வார்த்தை. நம்ம தேவனுக்கு செவி கொடுத்து நடக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அதே போல் இந்த உலகத்தில் நம்மை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்து வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளினுடைய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்க. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம். யோவான் 10:3. இந்த வார்த்தையின்படியே நம்மை நடத்துகிறவர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து அடங்கி நடந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, நாங்கள் எங்களை நடத்துகிறவங்களுக்கு அடங்கி நடக்கிற அந்த பாக்கியத்தை தாரும். ஆண்டவரே, எங்களை நடத்துகிறவர்களுக்கு நாங்கள் எப்போதும் செவி கொடுக்கிற அந்த இருதயத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, ஒரு நாளும் எதிர்பேசி எங்களை நடத்துகிறவங்களுக்கு விரோதமாக எங்கள் இருதயத்தில் கசப்பை வைக்காதபடி நாங்கள் அவங்களுக்கு அடங்கி நடக்கிறவர்களாக எங்களை மாற்றும். ஆண்டவரே, அவங்க எங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதி என்பதை நாங்கள் பார்க்குறோமே. ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து உம்முடைய வார்த்தையின்படியே கீழ்ப்படிந்து வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.